ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது, காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கு ஒரு குட்டி சுண்டெலி உதவின கதை தான். ஒரு அழகான காட்டுல ஒரு சிங்கம் ஒரு நாள் ஒரு மரத்தடியில தூங்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு குட்டி சுண்டெலி அந்த சிங்கம் மேல ஏறி ஓடி விளையாடுச்சு. அப்போ தூங்கிட்டு இருந்த அந்த சிங்கத்துக்கு தூக்கம் கலைச்சு போச்சு. சிங்கத்துக்கு உடனே கோபம் வந்துருச்சு. இந்த சின்ன சுண்டெலியா என் தூக்கத்தை கலைச்சதுன்னு செம்மையா கடுப்பாயிருச்சு. கோவத்துல சிங்கம் அந்த எலியை பிடிச்சிச்சு. எலி பயந்து போயிருச்சு. அரசே, என்னை விட்டுருங்க. நான் தெரியாம உங்க மேல ஏறி விளையாடிட்டேன். என்னை விட்டீங்கன்னா நான் என்னைக்கும் இந்த நன்றியை மறக்க மாட்டேன். எப்பவும் உங்களுக்கு உதவியா இருப்பேன்னு சொல்லுச்சு. இத கேட்ட சிங்கத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் எவ்வளோ பெரிய சிங்கம், இந்த காட்டுக்கே ராஜா. எனக்கு இந்த குட்டி சுண்டெலி உதவ போகுதான்னு நினைச்சுச்சு. ஆனாலும் ஏதோ இந்த சுண்டெலி உயிருக்கு பயந்து உளறுதுன்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுருச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் அந்த சிங்கம் ஒரு வேட்டைக்காரனோட வலையில மாட்டிக்கிச்சு. அப்போ அந்த சிங்கம் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அதால தப்பிக்கவே முடியல. அப்போ அந்த இடத்துக்கு வந்த எலி உடனே அந்த வலைய அதோட கூர்மையான பல்களால கடிச்சு கட் பண்ணிருச்சு. சிங்கமும் தப்பிச்சிருச்சு. சிங்கம் அந்த எலிய பார்த்து, நீ இவ்வளவு சிறியவனா இருந்தாலும் உன்னால எனக்கு உதவ முடிஞ்சதேன்னு நினைச்சு பாராட்டுச்சு. இந்த கதையில சொல்ற நீதி என்னன்னா, நாம யாரையும் சிறியவர் என்று இகழக்கூடாது. ஒவ்வொருவரிடமும் ஒரு தனித்திறமை இருக்கும். அப்புறம் நாம எப்பவும் நமக்கு ஒருத்தர் செய்த உதவியை மறக்கவே கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நீதி கதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.